வணக்கம். எப்போவுமே ஆடி 19, 20 நாங்கள் வந்து குலதெய்வ சாமி கும்பிட்றதுக்கு ஊருக்கு போயிடுவோம். அதுக்காக இப்போ கிளம்பிட்டோம். ஆடி 19 காலையில் கோவிலில் பூஜை முடிச்சுட்டு அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு நாங்கள் கொடுமுடி ஆற்றுக்கு கிளம்பிட்டோம். இந்த பெட்டி தான் எங்களுக்கு சாமி, அன்னக்கிளி அருங்கிளி பாப்பாத்தி அம்மன். பெட்டினா எடுத்துக்கிட்டு அது கூட வந்து தீர்த்த குடத்துக்கு குடமும் எடுத்துக்கிட்டு நாங்கள் கொடுமுடியில் இருக்க மகுடீஸ்வரர் கோவிலில் இருக்கிற ஆற்றுக்கு தான் கிளம்பிட்டோம். அங்கே போயிட்டு தீர்த்தம்னா முத்திரிச்சிட்டு இந்த பெட்டிக்கும் அலங்காரம் பண்ணிவிட்டு இங்கே சின்னதாராபுரத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடுவோம். பெரிய கோயில். இந்த கொடுமுடி ஆறு வந்து நல்ல பெரிய ஆறு. லாஸ்ட் டைம் நாங்கள் போயிருந்தபோது நல்லா தண்ணி வந்து இந்த ஸ்டெப்ஸ் வரைக்குமே இருந்துச்சு. ஆனால் இந்த தடவை கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு தண்ணி. ஆனால் நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடுற தண்ணி, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அங்கே போனோடனே நாங்கள் ஃபஸ்ட் லஞ்சு சாப்பிட்டோம். லஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் தான் ஆற்றுல இறங்கணும். ஆற்றுல நல்லா ஜாலியாக ஆட்டம் போட்டு எல்லாருமே குளிச்சுட்டு வந்த உடனே இங்கே பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பெட்டிக்கெல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு குடத்துல எல்லாத்துலேயுமே வந்து தீர்த்தம் வந்து நிறச்சிட்டாங்க. இந்த மாதிரி லைனாக நின்று எல்லோரும் எடுத்துகிட்டு வந்தாங்க தீர்த்தம். ஒரு கூட ஒருத்தர் கொண்டு வராரு. நீ தைச்சது இல்லை, நீ கொடுத்து நான் பிடிச்சிருக்க போய் ட்ரெஸ் எடுத்துக்கலாம். கண்டிப்பா வரும், கண்டிப்பா பார்க்கலாம். அந்த சைட்ல கரெக்டான டைம் தான். மேலே நீ பூச்சிட்டு மாமாச்சி தலையில வச்சுக்கோ, தலையில வச்சுக்கோ. பிடிச்சி நடக்கிறீங்க. இப்படி வச்சிடலாமா? லாஸ்ட் டைம் நம்ம பார்த்த மீனாட்சி அணியை லக்கிலி இந்த டைமும் பார்த்தோம். ஒன்று குடுறி குடு குடு
காட்ரி. கொடுமுடியிலேருந்து சின்னதாராபுரம் நாங்கள் கிளம்பிட்டோம். வர வெளில ஒரு குட்டி டீ பிரேக்கு. வீட்டுக்கு வந்து சாரீனா மாற்றி ரெடி ஆகிட்டோம். இன்றைக்கான அவுட்ஃபிட் வந்து எனக்கு வந்து இந்த சாரீ தான். அதுக்கப்புறம் அச்சயாவுக்கு என் தங்கச்சிக்கு வந்து இந்த க்ரீன் சாரீ அழகாக இருக்குடி. சூப்பர். உனக்கு ஃப்ளாஷ் அந்த லைட்டில் இருந்து வந்துருச்சு. கோவிலேருந்து பெட்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. நாங்களும் வந்து தீர்த்த குடம் வந்து எடுக்கிறவங்களாம் தீர்த்த குடம் எடுத்துகிட்டு, முளைப்பாரி எடுக்கிறவங்க முளைப்பாரி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. புடவக்காட்சி அம்மன் கோவிலேருந்து நாங்கள் இப்போ அன்னக்கிளியாரங்கிளி பாப்பாத்தி அம்மன் கோவிலுக்கு நடந்து போவோம். கோவிலுக்கு நடந்து போயிட்டுருக்கும் போது எங்களுக்கு மல்லிகைப்பூ கிடச்சிச்சு. அதான் ஆச்சியாக வச்சு விட்டுட்ருக்கேன். எனக்கு கோவிலுக்கு போகிற வழியில் எல்லோரும் வந்து பெட்டியை தூக்கிட்டு போகிறவங்க காலுக்குன்னா வந்து மஞ்சள் குங்குமம்னா வச்சு பூஜை பண்ணி அங்கே வந்து சுவாமிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிப்பாங்க.
போகிற வழியில் ஒருத்தவங்க வீட்டில் வந்து பாதாம் பால் நல்லா சூடாக கொடுத்தாங்க. கோவிலுக்கு வந்ததுக்கப்புறமா சுவாமிக்கு வந்து அபிஷேகம் எடுத்து வந்த தீர்த்த தண்ணியிலாம் அபிஷேகம் அலங்காரம்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கேப்பில் வெளியே வந்து சாப்பாடு வந்து பந்தி ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே முடிஞ்சதுக்கப்புறமா வெளியே ஆர்கெஸ்ட்ரா. சுவாமிக்கு அபிஷேக அலங்காரம்லாம் முடிஞ்சு தீபார்த்தனை ஆகிறதுக்கே நைட் 1:30 ஆயிடுச்சு. இது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆடி 20 நைட்டு நாங்கள் கோவிலே படுத்து தூங்கிட்டோம். இந்த கோவில் பக்கத்துலேயே வந்து ஒரு சின்ன வாய்க்கால் போகும். அந்த வாய்க்கால் இப்போ வந்து தண்ணி இல்லை தான் வாய்க்கால், இப்போ தண்ணி இல்லை. லாஸ்ட் டைம் வீடியோ வந்து பார்த்துருந்தேன், லாஸ்ட் இயர் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் நல்லா தண்ணி போகும். அங்கே தான் நாங்கள் வந்து இந்த முளைப்பாரினா விட்டுருப்போம். இது பக்கத்துலேயே வந்து தென்னந்தோப்பு இருக்கும், செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேஸு. அதெல்லாம் போய் பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ கருப்பணசாமிக்கும் மதுரை வீரருக்கும் வந்து பொங்கல், வெண்பொங்கல், வெள்ளை பொங்கல் வந்து செஞ்சிட்ருக்காங்க எங்கள் அம்மா.
கோவிலுக்கு பக்கத்துலேயே ஒரு விநாயகர் கோவில் இருக்குது. அங்கேருந்து பூச்சட்டி எடுத்துகிட்டு வந்து இங்கே கோவிலுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. இது முடிச்சதுக்கப்புறமா கெடா வெட்டு. கலவசம் முளைப்பாரி எல்லாத்தையும் நடுவில் வச்சு எல்லோரும் கும்மி டான்ஸ் ஆடுவாங்க. அது முடிச்சதுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு போய் ஏதாச்சும் ஒரு ஆறுலையோ இல்லை வாய்க்கால்லையோ விட்டுருவாங்க. இந்த தடவை தண்ணி இல்லைன்றனால அங்கே கோவில்லையே ஒரு தொட்டியில் வந்து விட்டாங்க. இப்போ சாமி பொருள் எல்லாமே ஏலத்துக்கு விட்டுட்ருக்காங்க. அதில் வந்து ஒரு ப்ரைஸ் சொல்லி யார் ஹையஸ்ட் ப்ரைஸ் கேட்குறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த பொருளை கொடுத்துருவாங்க. லாஸ்ட் இயர் வந்து பெட்டியில் வாங்கி வச்சுருந்த பொருள்னால் இந்த வருஷம் வந்து அதை வந்து ஏலத்துக்கு விடுவாங்க. ஒரு வருஷம் ஃபுல்லாக அந்த பொருள் வந்து பெட்டிக்குள்ளே இருக்கும் சாமி பெட்டியில். இப்போ ஏலம் எடுக்கிற பொருளுக்கான காசு வந்து நம்ம நெக்ஸ்ட் இயர் கொடுத்தா போதும். அது சுமாராக இது காட்டன் மாதிரி தெரியுதுமா? தைலானா உண்டியல் கொடுப்பாங்க. ஒரு வருஷம் ஃபுல்லாக நம்ம அந்த உண்டியலில் காசு சேர்க்கணும். அதில் வந்து யார் ஹையஸ்ட்டாக சேர்த்துருக்காங்களோ ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ப்ரைஸ் தருவாங்க. அது போக ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்க்கு மேலே சேர்த்துனவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த வெசல் கொடுத்தாங்க, இந்த பாக்ஸ் கொடுத்தாங்க. நைட்டு ட்ரெயின் ஏறி ஆடி 21 மார்னிங்னா நாங்கள் வந்து சென்னை ரீச் ஆகிட்டோம். இதோட இந்த vlog முடியுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.